ஃபேஸ்புக்கில் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, பேன் பண்ணப்பட போதா அல்லது தடை செய்யப்பட போதா, இவ்வளோ காலத்துக்கு தடை செய்யப்பட போகுது, உங்களுக்கு என்ன அங்கே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் விரிவாக பார்க்கணும்னு சொல்லி இதுக்கு முதல்ல நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து கேட்டதுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுக்கு மஞ்சள் கலரில் உங்களுக்கு அங்கே வார்னிங் தந்திருக்குதா, சிகப்பு கலரில் வார்னிங் தந்திருக்குதா, இது தொடர்பான விரிவான வீடியோ நான் தரேன்னு சொன்னேன். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இதில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். ஃபேஸ்புக்கில் போயிட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி, நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவீங்க, ஒரு சில பதிவுகளை போட்ட உடனே உங்களுக்கு வார்னிங் தருவாங்க. ஆனால் இந்த ஸ்டேட்டஸ் பார்க்க தெரியாமல் நீங்கள் என்னடா இது வீடியோ போட முடியல, கமெண்ட்ஸ் பண்ண முடியல, லைக் பண்ண முடியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது எதுக்குன்னு சொல்லித்தான் நான் உள்ள வீடியோவில் சொல்லித்தரப்பேன். ஸோ வீடியோ போயிட்டு பொறுமையாக முழுமையாக பாருங்கள். என்னென்னு சொன்னால் ஃபேஸ்புக் வந்து மற்ற சோஷியல் மீடியா மாதிரியில் ஒரு டிஃபிகல்ட்டானது. என்னென்னு சொன்னால் அவங்களே பற்றி நான் நேற்று படிப்பிக்கிற ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோடைய என்னை ஒரு மாதத்துக்கு எல்லாத்தையும் தடை செய்து விட்டாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து நான் இப்போ யூடியூப்பில் போகிறேன். போயிட்டு முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்த பிறகு அதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அது ஓகேன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லை, நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஏதேனும் சிக்கல்கள் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் உடனடியாக நான் சொல்கிற முறையை பின்பற்றி அதை கொஞ்சம் சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்க முதல்ல இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் யூடியூப்பில். அப்போ தான் இதே மாதிரி பிரியோசனமான வீடியோக்கள் சிலது இங்கே நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும், தேடிக்கொண்டு திரிக்க தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள. ஸோ இதுதான் நம்ம ஃபேஸ்புக். இந்த ஃபேஸ்புக்கில் வந்து நான் நேற்று தினம் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் நார்மலாக உங்களோட மொபைல் ஃபோனில் கூட இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணோடனே ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அந்த ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸில் போனீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியும். நல்லா இருக்குதா, இல்லாட்டி எதுவும் தடைகளோடு இருக்குதா, இல்லாட்டி வார்னிங் லாஸ்ட் வார்னிங்கில் இருக்குதா, அக்கௌண்ட்டே பேன் பண்ண போகிறாங்கன்ற சுச்சுவேஷனில் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். நார்மலாக அக்கௌண்ட் வந்து பேன் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிவத்த கலரில் அங்கே வந்து ஒரு டிக் மாதிரி இருக்கும். மற்றபடி நார்மல் அக்கௌண்ட்னு சொன்னால் பச்சை கலரில் டிக் மாதிரி இருக்கும். இந்த இடைப்பட்ட பகுதியில் தடை, தற்காலிகமாக தடைன்றது வந்து மஞ்சள் கலர் டிக்கில் இருக்கும். ஸோ அது ஃபேஸ்புக்கோட வந்து ப்ரைவசி இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் விளக்கங்கள் தந்திருப்பாங்களே என்ன மாதிரி சொல்லி நான் உங்களுக்கு அதெல்லாம் போய் கிண்டி கொண்டிருக்காமல் மேலோட்டமாக விளக்கம் தரேன். இப்போ நேற்று அந்த வீடியோ போட்ட பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்டஸில் வந்து சின்ன தடை ஒன்று விதிக்கப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால் ஃபேஸ்புக்கை பற்றி ஒரு வீடியோ போடுறேன், நான் அதில் அதை விளக்கமாக டிஸ்கிரிப்ஷன் எழுதால வந்து அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எனக்கு அதை தடை விதிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு நார்மலாக அப்படி தடை விதிச்சா இதில் பாருங்கள், இந்த இதில் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நினைச்சிருக்கேன், மஞ்சள் கலரில் வரும். நேற்றைய தினம் எனக்கு இரவு நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ண பிறகு இப்படி மஞ்சள் கலரில் வந்தது. இந்த மஞ்சள் கலர் வந்து 10 பிரச்சனை கண்டறிஞ்சிருக்கேன். என்னென்னு சொன்னால் நான் வீடியோ போடும்போது நான் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கல வந்து எல்லா குரூப்பையும் சேர்த்து மொத்தமாக 10 வயலேஷன் எந்த ஐடியில் ஒன்று மிச்சம் 9 குரூப்பில் ஒன்று 10 வயலேஷன் டோட்டலாக வந்துட்டு. அப்போ உடனடியாக இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, யூ கான்ட் கிரியேட் ஆட்ஸ். இப்போ டிசம்பர் 22 வரைக்கும், அதாவது நேற்றைய தினம் 22ஆம் தேதி நான் புலவிட்டேன். நான் அது அடுத்த மாதம் வரைக்கும் என்னால் ஒன்றுமே செய்யலாது. நான் ஒரு அட்டை கிரியேட் பண்ணலாது, ஒரு லைவ் வீடியோ போடலாது, நான் எந்த குரூப் கோல்ஸ்லையோ இல்லை தனியாக கோல்ஸில் எதுலேயும் வந்து ஜாயின் பண்ண முடியாது. அடுத்த டிசம்பர் 22 வரைக்கும் 1 மாதம் தடை. ஏன் 10 வயலேஷன் குரூப்பில் எந்த ஐடியில் எல்லா சேர்த்து 10 வயலேஷன் நான் ஒரு ஐடியா வந்ததால் நான் வந்து 1 மாதத்துக்கு. அப்போ ஃபேஸ்புக் கம்பெனி என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், இந்த மஞ்சள் கலர் டேஷோட உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னால் தடைன்னு சொல்லி வந்துன்னு சொன்னால் 1 மாதத்துக்கு, அதுவும் இப்போ முதலாவது தரம் ஒரு பிழை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மஞ்சள் கலரில் இருக்குது, நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதில் வடிவாக சொல்லுவாங்க உங்களுக்கு. முதல் தரம் நீங்கள் எதுவும் பிழை விடுவீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஸ்ட்ரிக் பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ரிக்கோடய நிற்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது இப்படியான செய்யாங்கன்னு சொல்லி. ஆனால் 2வது தரத்துலேருந்து நீங்கள் 6வது தரம் போடும்போது உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸை குறைப்பாங்க, உங்களுக்கு குரூப் வழியை ஷேர் பண்ணலாம் இருக்கும், போஸ்ட் பண்ணலாம் இருக்கும். ஸோ அது அதே போல் 7வது தரம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அதோடு சேர்த்து நீங்கள் எதுவுமே கண்டென்ட் வந்து உங்களை அப்லோட் பண்ண முடியாது. அதே போல் உங்களோட பேஜ் வந்து உங்களோட ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு செய்வாங்க. 8வது தரம் அதே போல் விடுவீங்கன்னு சொன்னால் 3 நாளைக்கு உங்களுக்கு அதே மாதிரியே தொடர்ச்சியாக தடை விதிப்பாங்க. அதை 9வது தரம் செய்வீங்களாக இருந்தால் 7 நாளைக்கு தடை விதிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த 9க்கு அடுத்தது 10வது தரம், அதான் நேற்று நான் செய்தப்பில் அந்த வீடியோ போட்டோடனே நான் குரூப்பெல்லாம் ஷேர் பண்ணிக்கல, 10 வயலேஷன் ஒரு ஐடியா வந்துட்டு. அப்போ அந்த 10 வயலேஷனுக்கு வந்து ஒரு ஐடியா எனக்கு 1 மந்த்துக்கு டெம்பரரியாக ப்ளாக் பண்ணியிருக்கான் இந்த ஃபெசிலிட்டிஸில். ஆனால் இப்போ நான் வந்து ஃபேஸ்புக்கோட வந்து அவங்களோட ஹெல்ப் சிஸ்டத்துக்குள்ளால சப்போர்ட்டுக்குள்ளே போய் நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் அனுப்பி, இது வந்து எந்த பிழையும் இல்லை, நான் வந்து ஃபேஸ்புக்கு சம்மந்தமாக படிப்பிச்சிருக்கேன். நீங்கள் எதை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்கள், பிழையாக புரிந்து கொண்டுட்டீர்கள்,
என்று சொல்லி அவங்களுக்கு அனுப்பும்போது உடனடியாக நைட் 3 மணி இருக்கும், என்னடா இதை கொண்டு இப்படி நடந்துட்டுன்னு சொல்லி அனுப்பிக்கல. காலையில் நீ பார்க்குறேன்னு அவங்க மன்னிப்பு கேட்டு அப்ளோஜி பண்ண சொல்லி கேட்டு அவ்வளவு நான் எந்தெந்த குரூப்பில் ஷேர் பண்ணணும் அது எல்லாத்தையும் அப்படியே ரீஸ்டோர் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் வந்து அதை ரன் பண்ண விட்டுட்டாங்க. அதுக்கு முதல்ல வந்து அதை பெருசாக ரன் பண்ண விடலை. அப்போ எங்களில் பிழை இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணி கேட்கலாம். அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ மஞ்சள் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து சிகப்பு. இந்த சிகப்பு கோடு இருக்குமென்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டே வந்து க்ளோஸ் ஆக போகுது, அதாவது பேன் பண்ணப்பட போகுது. தடையிலிருந்து ஃபுல்லாகவே அவங்க இல்லாமல் செய்ய போகிறாங்க. இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு டெம்பரரி தற்காலிக தடை, இனிமேல் வந்து நிரந்தரமாகவே உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை தூக்க போகிறாங்க. அது எதுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டெம்பரரி 3 நாள் தடை தந்தது, 1 கிழமை தடை தந்தது, 10 நாள் தடை தந்தது, அதே மாதிரி நீங்கள் பிள்ளை விடுறீங்க. அப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கை வேர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் பிள்ளை விட்டிங்களாக இருந்தால் உங்களோட அக்கௌண்ட்டை இல்லாமல் போகும். அப்போ அதை நீங்கள் சரி செய்யணும். அதை நீங்கள் சரி செய்யணும்னு சொன்னால் இப்போ இதே இப்படி நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ காட்டின மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ உங்களுக்கு முடியுதுன்ற வரை அந்த டைம் வரைக்கும் பேசாமல் இருக்கணும். கண்ட கமெண்ட்ஸில் போட்டு கண்ட வீடியோஸ் எல்லாம் போடக்கூடாது. இப்போ ஒவ்வொரு ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு நாட்டுக்கு, ஒவ்வொரு ரீஜனுக்கு, ஒவ்வொரு பிரதேசத்துக்கு, ஒவ்வொரு சர்வருக்கு அவங்க வந்து ஒவ்வொரு வயலேஷன், ப்ரைவசி பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களோட ப்ரைவசியில் ஒன்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து கணக்கெடுக்கப்படும். அது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். எங்களோட ப்ரோக்ராமிங்கில் கொடுத்த விஷயங்கள் தான் பார்த்து இதண்டினது. அதால் நாங்கள் அப்ளோஜி பண்ணுறோம், இதை நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம், உங்களோட கண்டென்ட் எல்லாம் ரீஸ்டோர் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அப்போ இது மனிதன் இல்லை, இது ஒரு ப்ரோக்ராமிங் சிஸ்டம் தான் எங்களுக்கு இது செய்யுது. அப்போ நாங்கள் சரியான முறையில் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்து நாங்கள் வீடியோ பதிவு போடாமல், அது முக்கியமாக இந்த மாவீரர் மாதங்களில் வந்து நிறைய பேர் கணக்குகள் இவ்வாறு போகிறது. அது கூட சில பேர் சில பேருக்கு தெரிஞ்சும் சில பேருக்கு போகிறது என்ன சொன்னால் இந்த ஃபேஸ்புக் என்னோட திறந்து கொள்ளலாம்னு சொல்லி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேருக்கு வந்து அறியாமையாலையும் இந்த பிரச்சனை வருது. இப்போ எந்த ஃபேஸ்புக் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து க்ரீனில் மாற்றி வச்சுட்டு, நேற்று தான் மஞ்சள் கலரில் வந்தது, நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் மேலே நினச்சிருக்கேன், நான் க்ரீனில் மாற்றிட்டு விடுறேன். அப்போ அதே மாதிரி நீங்கள் எப்படி மாற்றுறது அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ நார்மலாகவே நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் இப்படி கிளிக் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னு இருக்குது, மொபைல் ஃபோனில் அது இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே பாருங்கள், இதில் ஹெல்ப் சென்டர் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்குது, அடுத்தது வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது, அடுத்தது வந்து சப்போர்ட் இன்பாக்ஸ்ன்னு இருக்குது, ரிப்போர்ட் அ ப்ராப்ளம் நாள் அது இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே அது வந்து சில வசனங்களை வந்து உள்ளடக்கும் ஃபேஸ்புக்காகவே. ஃபேஸ்புக் உள்ளடக்கின பிறகு அந்த வசனத்தோடு நீங்கள் சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ண போகிறோன்னு சொல்லுங்கள். என்னதை இன்க்ளூட் பண்ண போகிறோன்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இந்த இன்க்ளூடை கிளிக் பண்ணுங்கள். ஃபோன்லேயே அப்படி தான் கேட்கும். ஃபோனில் கேட்கும், உங்களோட ஃபோனை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கேட்கும். இன்னும் ஏற்கனவே நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் அடித்து வச்சுருப்பீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பாருங்கள் என்ன பிரச்சனை கேட்கும், ரிப்போர்ட் டீட்டெயில்ஸ் என்ன பிரச்சனை கேட்க மாட்டா. இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு என்னத்துக்காண்டி அது உங்களுக்கு தடை செய்யப்பட்டுன்னு சொல்லி காரணம் தருவாங்க தானே, நீங்கள் அதை விளக்கமாக எழுதுங்க. நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும், நீங்கள் தமிழில் எழுதி உங்களுக்கு இங்கிலீஷில் வரலன்னு சொன்னால் நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேஷனில் போயிட்டு நீங்கள் அது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணி நீங்கள் அதை வந்து இங்கிலீஷில் மாற்றிட்டு நீங்கள் அனுப்புங்க. அது உச்சரிப்புகள் பிள்ளையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் தெளிவாக அது சிஸ்டத்துக்கு விளங்கிட்டேன்னு சொன்னால் சரி. இதே தான் ப்ரோக்ராமிங்கில் எல்லாம் செய்திருக்காங்க. அதுக்கு விளங்குற மாதிரி நீங்கள் விளக்கமாக சொன்னால் போதும். என்ன பிரச்சனைன்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ண பிறகு கீழுக்கு பாருங்கள், செலக்ட் ஏரியா, அந்த ஏரியா இருக்குது, எந்த கேட்டகரி எந்த பிரிவுக்குள்ள வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ இது வந்து எங்களோட ப்ரொஃபைலோட சம்மந்தப்பட்டது, எங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலோட சம்மந்தப்பட்டது. ஸோ இதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைல்னு சொல்லி ஒரு விஷயம் பெறும், ப்ரொஃபைல். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பிறகு இதில் கேட்கும், கேப்சர் பண்ண போகிறீங்களா ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி இந்த ரெண்டாவது செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நார்மலாக உங்களோட ஃபோனில் கேலரிக்கில் போகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுத்து வச்சிருக்க ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படி இதாண்டிட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து இங்கே சேவ் ஆகிடும். அந்த ஸ்க்ரீன்ஷாட் சேவ் ஆகின பிறகு நீங்கள் சப்மிட் ரிப்போர்ட்னு கொடுங்க. சப்மிட் ரிப்போர்ட் கொடுத்த பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்குறது அல்லது நீங்கள் சொல்கிறது சரின்னு சொன்னால் உடனே திரும்பவும் எதுக்காக உங்களுக்கு அந்த வயலேஷன் தந்து உங்களை தடை செய்தாங்களோ அந்த விவரத்தை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி ஓகே அதில் உங்களோட பக்கத்தில் சரி, அவங்க டிசிஷன் எடுத்த பக்கத்தில் புள்ளின்னு சொன்னால் உடனடியாக உங்களுக்கு ரிப்போர்ட் செக்ஷனுக்குள்ள அவங்க அதே பிள்ளைக்கு நாங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க, இதை நாங்கள் திரும்ப தந்துட்டு ஒன்று போடுவாங்க. அப்போ ஒவ்வொரு சிவப்பு கலரும் சரி மஞ்சள் கலரும் சரி உங்களுக்கு தடை வரும்போது நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். மறக்க வேண்டாம், உங்களோட இதில் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டுக்குள்ள வந்து நீங்கள் இந்த ரிப்போர்ட் செக்ஷனில் வந்து என்ன பிரச்சனைக்கு இந்த வீடியோவா ஃபோட்டோவா இதா என்னத்துக்காண்டி நான் அப்லோட் பண்ணலாம், இதுதான் இதில் ரீசன் என்று சொல்லி அதை நீங்கள் இதுக்குள்ள எழுதிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட், அதாவது அங்கே என்ன ரீசனுக்காண்டி அவங்க இதாண்டி இருக்காங்களோ அந்த எந்த வீடியோ வந்து தடை செய்திருக்காங்க, எந்த வீடியோக்காண்டி தடை செய்திருக்காங்க விஷயம் இருக்குதுன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வைங்க. அதை இதுக்குள்ள அட்டாச் பண்ணுங்கள்.
அட்டாச் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணையோட நார்மலாக எனக்கு எல்லாம் வந்து 3 மணிக்கு சப்மிட் பண்ணால் அப்படியே 7 மணிக்கு வெளியும் பார்க்குறேன் ரீஸ்டோர் ஆகிருக்குது, எல்லாமே கிளியர் ஆகிட்டுது. ஸோ இப்படித்தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தேன்னு சொன்னால் இலகுவாக எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சும்மா உங்களோட பேசி கதைக்கிற மாதிரி இது எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டேன். ஸோ இதுக்கு பிறகு உங்களோட கையில் தான் இருக்குது. உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து தடை வந்துன்னு சொன்னால் அதை எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணுறது, எப்படி உங்களோட அக்கௌண்ட்டில் காப்பாற்றுறேன்னு சொல்லி வார்னிங் வந்தால் கூட, உங்களோட அக்கௌண்ட் போப்போன்னு சொல்லி வார்னிங் வந்தால் கூட அதுக்கும் இதே மெத்தட்டை தான் நீங்கள் பயன்படுத்தணும். ப்ரொஃபைல்ன்றதை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், வேறு எதையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இது ப்ரொஃபைலோட சம்மந்தப்பட்டது. இதே மாதிரி பிரயோசனமான வீடியோவோட நம்ம மீண்டும் சந்திப்போம்.